எத்தனை வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் உடைய வார்த்தையினால் எங்களோடு இடைபடுகிறவர். இன்றைக்கும் உடைய தீர்க்க தரிசன வார்த்தையை, வெளிப்பாடுகளை எங்கள் மத்தியிலே நீர் தொனிக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை வாழ வைக்கிற, எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் தெளிவாக எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இடைபடுங்க. அதை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 1. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 10 13 வசனங்கள் வரை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து நீங்கள் வாசிங்க. யோவான் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12ஆம் வசனம் நம்முடைய ஹைலைட் அதுதான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ சொல்லுங்க. அவரை யார? இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அது எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பின்னணியத்திலிருந்து வந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எத்தனை பேர்களோ, யார் யாரோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். சொல்லுங்க. அவரை ஏற்றுக்கொண்டவங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்ம பத்தி தான் இந்த வசனம் சொல்லுது. அத்தனை பேர்களும் என்னவா? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நீங்க தேவனுடைய பிள்ளை. ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் God made them as children of God. அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் ஆக அவர் பவர் கொடுத்திருக்கிறாராம். ஆமென். இப்ப நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். அதாச்சு உலகத்தில் பிறக்கிறதுக்கு நமக்கு 2 பேருடைய ஒரு மனம் தேவை. ஒரு பெண் ஒரு ஆண் இணைந்து ஒரு புது சிருஷ்டியை உருவாக்க முடியும். அதனால தேவ தூதன் வந்து மரியாள் இடத்துல, கன்னியா இருந்த, திருமணம் ஆகாமல் இருந்த மரியாள் இடத்துல வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னப்ப அந்த அம்மா கேட்ட முதல் கேள்வி, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே. ஏன்னா என்னிடத்திலிருந்து ஒரு பிள்ளை பிறக்கணும்னா அதுக்கு உலகத்துக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. ஒரு தனி நபரால பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. விரும்பியோ விரும்பாமலோ எப்படியோ 2 பேர் இணைந்தால்தான் அதற்கு சாத்தியம். ஆனா இங்க தேவதூதன் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த அம்மா கேக்குது, எப்படி ஆகும்? இது பரிசுத்த ஆவியினாலே ஆகும்னு சொன்னும் பொழுது, இது கர்த்தருடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஒப்பு கொடுத்துட்டாங்க. சரியா? அதை தான் இங்க வாசிக்கிறோம். என்னவா? தேவனாலே பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான், நீங்க தேவனாலே பிறந்தவர்கள். நம்ம எல்லாருக்குமே 2 பிறப்பு இருக்குதுங்க. ஒன்னு நேச்சுரல் பர்த். என்ன பர்த்?
சொல்லுங்க. பிசிக்கல் பர்த்னு சொல்லலாம், இல்ல நேச்சுரல் பர்த்னு சொல்லலாம், இல்லைன்னா பயாலஜிக்கல் பர்த்னு சொல்லலாம். இயற்கையின்படி நாம் பிறந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1975 நவம்பர் மாதம் 15ஆம் நாள் சோ பிறந்தாரு. இது என்னது? நேச்சுரல், பிசிக்கல், பயாலஜிக்கல் பர்த். விக்டர் சொன்ன மாதிரி இது டேட் ஆஃப் பர்த். சரியா? ஒரு நேச்சுரல் பர்த். இது எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒண்ணு. என்ட்ரி of a person, entry of a life in this earth, natural birth. ஆனா இன்னொரு பர்த்தும் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. அது ஸ்பிரிச்சுவல் பர்த். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியின் பிறப்பு. ஆமென். அதை தான் கிறிஸ்தவங்க இப்படி சொல்றோம், born again, மறுபடியும் பிறத்தல். வேதம் சொல்லுகிறது மறுபிறப்பு. சொல்லுங்க, மறுபிறப்பு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இயற்கையாக பிறந்தவர்கள். கரெக்டா? பிசிக்கல் பர்த், பயாலஜிக்கல் பர்த், நேச்சுரல் பர்த் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்குள்ள இல்ல, born again அனுபவத்துக்குள்ள இல்ல, மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ள இல்ல. ஆனா வேதம் சொல்லுது, ஆவியினாலே பிறக்கிற, தேவனாலே பிறக்கிற ஒரு பிறப்பு உண்டு. அல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது நிக்கதோமுன்னு ஒரு பரிசேயன் இருந்தான். அவனுக்கே புரியல, அது என்னது? ரெண்டு பிறப்பு. நேச்சுரல் பர்த் எனக்கு தெரியும், ஸ்பிரிச்சுவல் பர்த் என்ன அது புரியல. எடுத்து வாசிப்போம். அதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் வர நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு பக்கத்தை திருப்புங்க, வந்துடும். யோவான் 3. பைபிளே திருப்பணும்னு அவசியம் இல்லை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசேயன் அப்படின்னாலே பாரிசி, இங்கிலீஷ்ல பாரிசி, வேதத்தை கற்று அறிந்தவர்கள், நல்லா படிச்சவன், நல்லா ஞானம் உள்ளவன். அதுக்கு மேலேயே போட்டுக்குது அவன் ஒரு அதிகாரி, ஆபீசர். அப்ப இந்த ஆளு சாதாரண ஆளு கிடையாது, ஏதோ ஒன்றும் தெரியாத அப்பாவி கிடையாது. அப்ப நல்ல இன்டலெக்சுவல் பாரிசி, வேதத்தை கற்று அறிந்த ஒரு அதிகாரியான ஒரு மனுஷன். 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி. ஏன் இவரு ராக்காலத்தில் வராரு? ஏன்னா இவர் பரிசேயர். பரிசேயர்கள் எல்லாம் இயேசுவுக்கு எதிராக இருக்கிறவங்க. ஆனா இவர் பரிசேயரா இருந்தாலும் இவருக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை இயேசு மேல இருக்குது. அதனால பகல்ல வராம யாருக்கும் தெரியாம ராத்திரியில ஒளிச்சு வந்து இயேசு கிட்ட என்ன பண்றாரு? பேசுறார். அப்ப இன்னைக்கும் நிறைய இந்து குருமார்களில அநேகர் ரகசிய கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறார்கள். இந்த மாதிரி தான் ரபி அப்படின்னு ராத்திரியில வந்து என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள இயேசு மேல நம்பிக்கை, உள்ளுக்குள்ள இயேசுவை நம்புறாரு. ஆனா வெளியில அதை சொல்ல முடியாது, சொன்னா பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, ரகசிய கிறிஸ்தவர்கள். ஆனா அவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணணும். சீக்கிரத்துல அவங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தி போல்டா வெளியில வர கர்த்தர் கிருபை தர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, 2ஆம் வசனம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, நீங்க தேவனிடத்திலிருந்து தான் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். பாரிசி அதை நம்பாதவன், மற்ற பரிசேயர்கள் அதை நம்பல, ஆனா இவர் நம்புறாரு. ஆனா எனக்கு தெரியும், அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஏன் நம்புறேன்னா, உங்களை மாதிரி அற்புதம் செய்யறதுக்கு தேவன் இல்லாம முடியவே முடியாது. அப்ப நீங்க இவ்வளவு அற்புதம் பண்றீங்கன்னா தேவனிடத்துல தான் நீங்க வந்தீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு சார். ஆனா சொல்ல முடியல சார். வெளியில 4 பேருக்கு முன்னால பகிரங்கமா அதை பேச முடியல. நான் சைலண்டா வந்து உங்ககிட்ட பேசுறேன். 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் இடத்துல ஒருத்தியும் போட்டுக்கலாம், ஒருவனோ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். வந்தவன் கிட்ட ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். ஒருத்தன் நம்பனா மாத்திரம் பத்தாது, அற்புதம் செய்யற ஒரு ஆண்டவர் நினைச்சா மட்டும் பத்தாது, என்ன நடக்கணுமா? மறுபடியும் பிறக்கணும். சொல்லுங்க, என்ன ஆகணுமா? மறுபடியும் பிறக்கணும். சத்தமா சொல்லுங்க, என்ன ஆகணுமா? born again. வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதோமு, அந்த மனுஷன், ஒரு மனுஷன் முதிர் வயதாதிருக்கையில் எப்படி பிறப்பான்? படிச்ச புத்திசாலி, இவருக்கே டவுட். இது நியாயம் தானே? இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே நீர் தேவன் தான் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் மறுபடியும் பிறந்தாதான் தேவராஜ்யத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்றவன இவனுக்கு புரியல. அடுத்து கேட்கறான், ஒரு ஆளு வயசான பிறகு எப்படி பிறக்க முடியும்? நியாயமா நியாயம் இல்லையா? சொல்லுங்க. கேட்கிறார். ஒருவன், எங்க எத்தனை வசனம்? அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன், 4ஆம் வசனம், முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? பிராக்டிக்கல் கொஸ்டின். வயசான நானே எப்படி 2ஆவது தரம் பிறக்க முடியும்? திரும்ப எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் போய் பிறக்க முடியுமா அப்படின்னு என்ன பண்றாரு இவரு? கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா இவர் படிச்சவரு. படிக்காதவனா, ஐயோ அவர்கிட்ட என்ன பேசுறதோ தெரியல, தலையாட்டுன்னு போயிடுவாங்க. டவுட் இருந்தா கூட சைலண்டா தலையாட்டுன்னு போயிடுவாங்க. அப்புறம் பின்னால போய் யோசிப்பான், நான் ஏன் கேட்காம விட்டேன், கேட்டிருக்கணுமே. இவன் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கேட்டான். அது எப்படி சார் மறுபடி பிறக்கிறது? அது எப்படி முடியும்? 2ஆவது முறை திரும்ப எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் நான் பிறக்க முடியுமா? சான்ஸே இல்லை அப்படின்னு என்ன பண்றான் சொல்றான். 5ஆம் வசனம் கவனிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், சொல்லுங்க, என்னது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 6ஆம் வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். அப்ப முதல் பிறப்பு மாம்சத்தினாலே பிறப்பது, நேச்சுரல் பர்த், பயாலஜிக்கல் பர்த், பிசிக்கல் பர்த், இயற்கையான ஒரு பிறப்பு. அது மாம்சத்தினால பிறக்கிற பிறப்பு. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தினால பிறக்கிறது மாம்சமா இருக்கும். கரெக்டா? அம்மாவை மாதிரியே அப்பாவை மாதிரியே அந்த பிள்ளை இருக்குது, அவங்க சாயல்லையே இருக்குது. ஏன்னா அது மாம்சத்தினால பிறந்த ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தினால பிறக்கிறத பத்தி நான் பேசல, அடுத்த ஒரு பிறப்பு இருக்கு, அது ஆவியினாலே பிறக்கிற பிறப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியினால பிறக்கிற பிறப்பை தான் இயேசு மறுபிறப்பு என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் எப்படி இயற்கையின் பிறப்பு பிறந்தானோ, அதே போல அவனை பரலோகம் ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க ஆவியில பிறந்திருக்கிறீங்களா? ஆவியினால பிறந்தவன் தான் born again, மறுபடியும் பிறந்தவன், மறுபிறப்பு அடைந்தவன். அல்லேலூயா. இந்த மறுபிறப்பு அடைந்தவனுக்கு தான் நித்திய ஜீவன் என்கிற ஜோவே லைஃப்னுடைய ஆசீர்வாதம். ஆமென். இயற்கையில அம்மா வயித்துல பிறந்த முதல் பிறப்பு இருக்குது, அந்த பிறப்பு சாதாரண உலகத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்நிலை. அது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வாழ்வு, தேவன் கொடுக்கிற பரிபூர்ண வாழ்வு என்ன தெரியுமா? ஆவியிலே பிறந்தவர்களுக்கு. பக்கத்தப்பா சொல்லுங்க, மாம்சத்தினால பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியினால இருக்கும். நிக்கதேமுக்கு இயேசு சொல்லும்போது சொல்றார், ரெண்டு பிறப்பு இருக்குது சொல்றாரு, ஜலத்தினாலும்
ஆவியினாலும். கரெக்டா? எங்க இருக்குது வசனம் பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால். எங்க இருக்குது வசனம்? 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். 2 பிறப்பு. ஃபர்ஸ்ட் பர்த் இன் த வாட்டர், செகண்ட் பர்த் இன் த ஸ்பிரிட். ஒரு பிறப்பு ஜலத்தினால் பிறக்கிற பிறப்பு, இயற்கை பிறப்பு. புரியுதா? ஜலத்தினால பிறக்கிற பிறப்பு என்னது? இயற்கையின் பிறப்பு. மனுஷன் பிறக்கிற வர எதுக்குள்ளதான் உட்காந்துருக்கிறாரு சொல்லுங்க? தண்ணிக்குள்ள. ஜலத்தினால பிறக்கிற பிறப்பு. தண்ணி குடம் உடஞ்சி, பனி குடம் உடஞ்சிருச்சு சொல்றாங்கல்ல, உடஞ்சுதான் இந்த பிறப்பு வரும். இது இயற்கையின் பிறப்பு. அது மாத்திரம் பத்தாது, அடுத்தது ஒரு பிறப்பு இருக்குது, அது ஆவியினால பிறக்கிற பிறப்பு. அல்லேலூயா. ஆவியினால எவன் பிறக்கிறானோ அவன் அவள் பரலோக ராஜ்யத்தை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். சோ இயற்கையின் பிறப்பு, ஆவியின் பிறப்பு. 2 பிறப்பை மறந்துடக்கூடாது. சொல்லுங்க, என்ன பிறப்பு? பிறப்பு ஆவியின் பிறப்பு. சரியா? இயற்கையின் பிறப்பு எல்லாருக்கும் நம்ம அறிந்தது, உலகம் அப்படிதான் உருவாகி காலங்காலமா காலங்காலம் நடந்திருக்குது. ஆவியின் பிறப்பு இது தேவனாலே உண்டாகிறது. நான் ஒரு சில வித்தியாசத்தை சொல்றேன் பாருங்க. இயற்கையின் பிறப்பு 2 நபர் சம்பந்தப்பட்டது, ஆனால் ஆவியின் பிறப்பு அந்த ஒரு நபர் சம்பந்தப்பட்டது. புரியுதா நான் சொல்றது? இயற்கையின் பிறப்பு எத்தனது? ஒரு ஆண் ஒரு பெண் சம்பந்தப்பட்டது. ஆனா ஆவியின் பிறப்பு அந்த ஆணோ அல்லது அந்த பெண்ணோ அவர்கள் மாத்திரமே சம்பந்தப்பட்டது. புரியுதா? புரியுதா? புரியலீங்களா? அடுத்தது, இயற்கையின் பிறப்பு நம்முடைய சித்தத்தினால கிடையாது, அந்த பிறக்கிறவனுடைய சித்தத்தினால விருப்பத்தினால கிடையாது. அப்படி மட்டும் இருந்திருந்தா நம்மள நிறைய பேர் எங்க பிறந்திருப்பீங்க? நான் அமெரிக்காவில் பிறந்திருப்பேன், நான் லண்டனில் பிறந்திருப்பேன், வெள்ளைக்காரனாக இருந்திருக்கணும்னு ஆசை, வெள்ளைத்தோலாக இருந்திருக்கணும்னு ஆசை. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவன் நினைக்கிறான் நான் இந்தியாவில் பிறந்திருக்கணும், கருப்பு தோல் வேணும்னு அவன் ஆசைப்படுறான். அப்படித்தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டது மனுஷனுடைய இயல்பு. முதல் பிறப்பு பிறக்கிறவனுடைய விருப்பம் கிடையவே கிடையாது. கரெக்டா? அவங்க விரும்பி பறக்கிறது இல்லை, யாரோ விரும்பினாங்க, இவங்க பிறந்துட்டாங்க. அதுதான் முதல் பிறப்பு. ஆனா ஆவியின் பிறப்பு பிறக்கிற அந்த நபருடைய சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நான் ஆவியில பிறக்கணும்னா நான் தீர்மானம் பண்ணாதான் பிறக்க முடியும். ஆனா நேச்சுரல் பர்த் அப்படி இல்லை, பிறக்கிறவங்களோட தீர்மானமே கிடையாது. ஆனா ஆவியின் பிறப்புக்கு யாருடைய தீர்மானம் முக்கியம்? பிறக்கிற அவர்களுடைய தீர்மானம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் டிஃபரன்ஸ் ஆஃப் நேச்சுரல் பர்த் அண்ட் பிசிக்கல் பர்த், சாரி ஸ்பிரிச்சுவல் பர்த். இதுவரை புரிஞ்சவங்க பாஸ்டர் நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு புரியல திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லுங்க, சொல்றேன். எது புரியலையா? புரியுது. அப்ப இதுவரை என்ன சொன்னேன்? 2 விதமான பிறப்பு இருக்குது. முதல் பிறப்பு என்னது? இயற்கையின் பிறப்பு. இரண்டாவது பிறப்பு என்னது? இயற்கையின் பிறப்பு எதனால வந்தது? மாம்சத்தினால பிறந்தது, மாம்ச பிறப்பு. ஆவியினால பிறந்தது, ஆவியின் பிறப்பு. மாம்சத்தின் பிறப்பு அவங்க விருப்பம் கிடையாது, ஆனா ஆவியின் பிறப்பு அவங்களுடைய விருப்பம். எத்தனை பேர் இதுவரை புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன்னா மிக முக்கியமான காரியங்களை நாம தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்ப பூமியில வாழ்ற வாழ்க்கை இருக்குதுல்ல, இது ஒருத்தன் பிறந்தாதான் வாழ முடியும், பிறக்காம வாழ முடியாது. இன்னொன்று முதல்ல புரிஞ்சுக்கணும், ஆவியின் பிறப்பு மாம்ச பிறப்பு இல்லாம நடக்கவே நடக்காது. ஒரு மனுஷனா பிறந்தவன் தான் ஆவியில் என்ன பண்ண முடியும்? பிறக்க முடியும். தேவ தூதர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. புரியுதுங்களா? ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ். அப்ப 2ஆம் பிறப்புக்கு முதல் பிறப்பு அவசியம். சொல்லுங்க, ஆவியில பிறக்கிறதுக்கு மாம்சத்துல பிறக்கிறது அவசியம். மாம்சத்துல பிறந்த மனுஷன் மனுஷி தான் ஆவியில என்ன பண்ண முடியும்? பிறக்க முடியும். சரி, இப்ப வாழ்க்கை, லைஃப் சொல்லுங்க, லைஃப் வாழ்வு. இப்ப பிறந்தவங்க வாழ்வாங்க. கரெக்டா? வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? வாழ்னா
உணர்வு இருக்கணும், செயல்பாடு இருக்கணும். உணர்வு இல்லை, செயல்பாடு இல்லைன்னா அங்கே வாழ்வு இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த டேபிளுக்கு என்ன அடித்தாலும், என்ன சொன்னாலும், என்ன பண்ணாலும் இது அதோட நிலையை மாற்றிக்காது. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது? உணர்வு இல்லை, செயல்பாடு இல்லை. ஆனால் விக்டர் கிட்ட பலாரும் ஒன்று வச்சா அப்படின்னுவார். ஏன்னா அங்கே என்ன இருக்குது? உணர்வு இருக்குது. பின்னால் இருந்து ஜேம்ஸ் சேர கொஞ்சம் ஆட்டானா டப்புன்னு என்ன பண்ணுவார்? திரும்பி பார்ப்பார். ஏன்னா என்ன இருக்குது? உணர்வு இருக்குது. ஆனால் அந்த கட்டையை என்னதான் அடிச்சாலும் அது ஒன்றும் பண்ணாது. தள்ளி விட்டா உழுமே தவிர திரும்பிலாம் பார்க்காது. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை? லைஃப் இல்லை. என்ன இல்லை? லைஃப் இல்லை. லைஃப் இருக்கணும். சரியா? இந்த லைஃப் வாழ்வு. சொல்லுங்க வாழ்வு. நாம சொல்லல வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் தான் நம்முடைய வாழ்வு? ஆமென். சரி, இந்த வாழ்வு, வாழ்க்கை, லைஃப் என்ற வார்த்தைக்கு மூணு கிரேக்க வார்த்தைகள் சொல்லப்படுது. ஒன்னு பயோஸ். சொல்லுங்க. BIOS. என்ன சொல்லுங்க? பயோஸ். இதை வச்சுதான் பயாலஜி வருதா? உயிரியல். பயோஸ். இதுக்கு இயற்கையான வாழ்வு. எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும், எல்லா வாழ்வும், எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பயாஸ் இருக்குது. பயாலஜி. அதனால தான் பயாலஜி படிக்கிறவன் மனுஷனை பற்றியும் படிப்பான், மண்புழுவை பற்றியும் படிப்பான், காக்ரோச்சை பற்றியும் என்ன பண்ணுவான்? படிப்பான். சரியா? ஏன்னா அங்கே என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. சொல்லுங்க, ஜீவன் இருக்குது. அப்ப வாழ்க்கை முதலுக்கு பயோஸ் அப்படின்னு பேர். ரெண்டாவது இன்னொரு கிரேக்க பதம் இருக்குது. அது சுகே. சொல்லுங்க, என்னது? சுகே. எழுதுறவங்க எழுதுங்க. பி வந்து சைலண்ட். சரியா? SUKEH. சுகே. PSUKEH. புசுகேன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஏன்னா பி என்னது? சைலண்ட். சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு முன்னால என்ன வரும்? பிசைக்காலஜி அப்படி என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஏன்னா அங்க பி என்னது? சைலண்ட். சரியா? நுமெட்டாலஜி அப்படின்னு இருக்கு. என்னது? சொல்லுங்க, என்னது? நியூமெட்டாலஜி. இறையியல். அது சரியா? ஆவியை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு. அதுக்கும் ஆரம்பத்தில் என்ன வரும்? PNUEMO. ப்னூமா அப்படின்னு வரும். அங்க பி சொல்லக்கூடாது, நூமா. நியூமெட்டாலஜி. பி என்னது? சைலண்ட். அதே மாதிரி இங்க PSUKEH. அப்போ புசிக்கே கிடையாது. என்னது? சொல்லுங்க, சுகே. சத்தமா சொல்லுங்க. சத்தமா தான் சொல்லுங்களேன். சுகே. இதெல்லாம் நம்ம வாழ்வு, உயிர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன்ல, அந்த ஒரு வார்த்தைக்கு கிரேக்கத்தில் இருக்கிற வித்தியாசமான பதங்கள். முதல்ல சொன்ன பயாஸ், எல்லா ஜீவனும். ரெண்டாவது என்னது? சுகே. என்ன தெரியுமா? சோல் லைஃப், ஆவியின் வாழ்வு. சொல்லுங்க, என்ன வாழ்வு? ஆமா, சோலிக்கல் லைஃப். சைக்காலஜிக்கல் லைஃப், மனோ தத்துவம், மனம் சார்ந்த ஒரு வாழ்வு. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன் பாருங்க. பயாஸ் முதல்ல ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான்னு வச்சுங்களேன், பைத்தியம் பிடிச்ச மனுஷன். அவனுக்கு உணர்வு இருக்கா? சொல்லுங்க. ஒருத்தருக்கு தான் சொல்றாரு, மற்றவங்களாம். பைத்தியம் பிடிச்சவனுக்கு உணர்வு இருக்குதா? உணர்வு இருக்குது. பசி எடுக்கும், தூக்கம் வரும், அடிச்சா அழுவான், எல்லாம் இருக்குது. ஆனா மனம் செயல்படுதா? இல்ல. மனம் பித்து பிடிச்சிருச்சு. மனம் செயல்படல. அதனாலதான் துணி போடுறதுக்கான போட்டு இல்லையான்னு தெரியல. முடி தலை வாரி இருக்குதா, வாரி இல்லையான்னு தெரியல. குளிச்சமா குளிக்கலையான்னு தெரியல. 4 பேர் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே, அருவருப்பா இருக்கிறோமே, அது அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் கிட்ட பயோஸ் இருக்கு, அவன் கிட்ட சுகே இல்லை. புரியுதா நான் சொல்றது? அவன் கிட்ட உயிர் இருக்குது, ஆனா மனம் சார்ந்த உயிர், சோலிக்கல் லைஃப் இல்ல. சோல் இல்ல. சைக்காலஜிக்கல் லைஃப்
இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இப்போ முதல் சொன்னது பயோஸ், உயிர். ரெண்டாவது சொன்னது சுக்கே. இந்த சுக்கேனா உயிரும் இருக்குது, அந்த உயிருக்குள்ள மனசும் ஆத்மாவும் ஆன்மாவும் சரியா செயல்படுது. எப்ப அழுவணும்னு தெரியும், எப்ப சிரிக்கணும்னு தெரியும். சோகமான காட்சியை பார்த்துட்டு கைத்தட்டி சிரிச்சானா இவனுக்கு என்ன இல்லை, சுக்கே சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அவன் தான் பித்து பிடிச்சவன். அவனுக்கு உயிர் இருக்குது, ஆனா மனநிலை, நம்ம என்ன சொல்றோம், மனநிலை பாதித்தவர் சொல்றாங்களா இல்லையா? மனநிலை பாதிக்கப்பட்டவர். அப்ப நல்ல மனநிலையோடு இருக்கிற வாழ்க்கைக்கு பேரு சுக்கே வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்றது புரியுது? பயஸ் வாழ்க்கை என்ன தெரியுமா? கோமால இருக்கிறது கூட வாழ்க்கை தான். எது? ஒருத்தங்க உயிர் இருக்குது, ஆனா ஒரு உணர்வும் இல்லை, பயோஸ். பொதுவான ஜீவனுக்கு பேரு பயோஸ். ஆனா நல்ல மனநிலையோடு இருக்கிற ஜீவனுக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க, சுக்கே. இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இன்னொரு வாழ்வு இருக்குது, மூணாவது வாழ்வு. அதுக்கு பேரு தான் ஜோவே வாழ்வு. சொல்லுங்க, என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க, ஜோவே. சத்தமா சொல்லுங்க, ஜோவே. சத்தமா சொல்லுங்க, ஜோவே. இந்த ஜோவே வாழ்வு யாருக்கு தெரியுமா? மறுபடியும் பிறந்தவர்களுக்கு மட்டுமே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே. இன்னொரு வார்த்தை சொன்னா ஆவியினால பிறந்தவர்களுக்கு மட்டுமே. அல்லேலூயா. அப்ப இது மூணுமே பைபிள் இருக்குது. முதல் சொன்ன பயோஸ் வாழ்க்கைக்கு ரெஃபரன்ஸ் வேணுமா? வாசிங்க பார்ப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 8:14 வாசிங்க. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இவங்களுக்கு வசனத்தை கேட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வருது, ஒரு லைஃப் வருது. இது சாதாரண பயோஸ் லைஃப், வாழ்வு. சுக்கே வாழ்வு என்னது சொன்ன? நல்ல மனநிலையோடு இருக்கிற ஒரு வாழ்வு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அதுக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ். மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை, சுக்கே லைஃப், ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனநிலை சரியா இருக்கிற வாழ்வு சுக்கே. இந்த இடத்துல ஜீவன் வர இடத்துல சுக்கே. சரியா? ஜோவேன்றது எங்க வருது? வாசிப்போமா? ஏற்கனவே நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அங்க ஜீவன் வர இடத்துல எல்லாம் என்ன வார்த்தை வருது? ஜோவே. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். ரோமர் 6:23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய ஜீவன். என்னது அது? ஜோவே. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் வரமோ என்னது? இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். என்ன வாழ்க்கையா? ஜோவே வாழ்க்கை. சரி, இப்ப ஜீவன்றதுக்கு 3 வார்த்தை இருக்குதுன்னு சொன்னேன். எத்தனை பேர் இதெல்லாம் புரிஞ்சுது? ஜீவன்றதுக்கு பைபிள்ல எல்லா ஜீவனுக்கும் ஒன்னாவே புரிஞ்சுக்க முடியாது. சரியா? நாம லைஃப் லைஃப் லைஃப்னு பேசுறோம். ஆனா லைஃபுக்கு அக்கார்டிங் டு பைபிள், வேதத்தின் அடிப்படையில் 3 பதங்கள் சொல்லப்பட்டிருக்குது. முதல் பதம் என்னது? உங்களை தான் கேட்கிறேன். முதல் பதம் என்னது?
பயோஸ். பயோஸ்னா என்ன? அது ஒரு உயிர். சரியா? அந்த உயிருக்குள்ள மனநிலை இல்லை. லைஃப் சாதாரண எல்லா பொதுவான எல்லா ஜீவனுக்கும் ஜீவன், பயோஸ்னு பேர். ரெண்டாவது ஒரு ஜீவன் இருக்குது, அதுக்கு பேர் என்னது? சுக்கே. சுக்கேனா என்ன? நல்ல மனநிலையோடு இருக்கிற ஒரு வாழ்வு, அதுக்கு பேர் என்னது? சுக்கே. மூணாவது ஒரு வாழ்வு இருக்குது, அது என்ன வாழ்வு? ஜோவே, தேவனுடைய வாழ்வு. சொல்லுங்க, தேவனுடைய வாழ்வு. இந்த ஜோவே வாழ்க்கை யாருக்கா? மறுபடியும் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியவர்களுக்கு மட்டும்தான். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தான் என்ன வாழ்க்கை? ஜோவே வாழ்க்கை. உங்க பக்கத்துல ஒருத்தருக்கு இருக்கிறாங்க, உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல, அவங்க இன்னும் மறுபிறப்பு அடையல, அவங்க இன்னும் இயேசுவை நம்பல. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பயோஸும் சுக்கேவும் இருக்குது. என்ன இருக்குது? பயோஸும் இருக்குது, சுக்கேவும் இருக்குது. என்ன இல்ல? ஜோவே இல்லை. ஆனா இந்த பக்கம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களை மாதிரியே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களை மாதிரியே சர்ச்சுக்கு போறாங்க, உங்களை மாதிரியே விசுவாசித்து ஆண்டோட பிள்ளையா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்குது? பயோஸ் இருக்குது, சுக்கே இருக்குது, ஜோவே இருக்குது. எத்தனை பேர் சொன்னா புரிஞ்சுது? பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்ககிட்ட பயோஸ், சுக்கே, ஜோவே. ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட என்ன இருக்குது? ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட என்ன இருக்குது? சுக்கே. என்ன இல்ல? இதுவரை நல்லா புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா புரிஞ்சிருச்சா? மறக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த ஜோவே வாழ்வை தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. ஜோவே லைஃப். இது மற்றவங்களுக்கு கிடையாது, இது தேவன். அதனாலதான் இயேசு சொல்றாரு நிக்கோதேமுக்கு பார்த்து, அப்பா நீ என்ன நம்புற ரைட்டு, ஆனா நீ என்ன ஆகணும்? மறுபடியும் பிறக்கணும். நீ மறுபடியும் பிறக்கிறது தான் ஆவியில பிறக்கிறது. நீ மறுபடியும் பிறந்தாதான் உனக்கு இந்த ஜோவே வாழ்க்கை கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். ஜோவே வாழ்க்கைன்றதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட் லைஃப். முழுமையான, நேர்த்தியான, பரிபூரணமான வாழ்க்கை. அப்சல்யூட், பர்ஃபெக்ட், கம்ப்ளீட். சொல்லுங்க, அப்சல்யூட், பர்ஃபெக்ட், கம்ப்ளீட். இதுதான் என்னது? ஜோவே. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை, முழுமையான ஒரு வாழ்க்கை, பூரணமான ஒரு வாழ்க்கையை தர விரும்புகிறார். அல்லேலூயா. இதை தேவ பிள்ளைகள் நம்பணும். நிறைய நேரம் கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு வெளிப்பாடு இல்லை, நமக்கு அறிவு இல்லை, நமக்கு இந்த காரியங்கள் சொல்லித்தரப்படவில்லை, இதை புரிஞ்சிக்கல. அதனால நானும் பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவன மாதிரியே எந்த வாழ்க்கையில மாத்திரம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, பயோஸ்லையும் சுக்கையிலையுமே வாழ்ந்து செத்து போயிடும். புரியுதுங்களா? தேவன் நமக்கான எல்லா நன்மைகளையும் திறவுகோலா கொடுத்துட்டாரு. இந்த அறிவை பயன்படுத்தினாதான் இந்த வாழ்க்கைக்குள்ள வர முடியும். நான் சொல்றது புரியுது? எவ்ரிதிங் இஸ் நாலேஜ் டிபெண்டன்ட், எவ்ரிதிங் இஸ் ரெவலேஷன் டிபெண்டன்ட். எல்லாம் வெளிப்பாட்டை சார்ந்தது. நல்லா கவனிங்களேன். நமக்கும், சாதாரண நமக்கும், ஒரு சிறப்பான ஒரு தேவ மனுஷனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இந்த அறிவு தான். என்னதான்? இந்த அவர் பெரிய தேவ மனுஷங்க. ஏன் தெரியுமா அவர் பெரிய தேவ மனுஷன்? அவருக்கு ஜோவே வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிருக்குது, அவ்வளவுதான். நான் சாதாரண ஆளுங்க, எனக்கு ஒண்ணுமே நான் இன்னும் போய் தலையை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேங்க. ஏன் தெரியுமா? உனக்கு என்ன தெரியல, உனக்குள்ள ஜோவே வாழ்க்கை இருக்குதுன்னு தெரியல. தெரியாததுனால நீ இப்படியே இருக்கிற, தெரிஞ்சதுனால அவங்க அப்படி மாறிட்டாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
அல்லேலூயா. அப்ப ஒரு சாதாரண மனிதனை, ஒரு சாதாரண மனுஷிய அசாதாரணமாய் மாற்றுவது அவர்களுக்கு இருக்கிற தேவனை குறித்த அறிவும் வெளிப்பாடும். புரியுதா புரியலையா? அதனாலதான் பிசாசு என்ன பண்ணுவான், வெளிப்பாடுகள் வரும்பொழுது, தேவ அறிவுகள் வரும்பொழுது நம்ம மைண்டை பிளாக் பண்ணிடுவான். நீ கேளு, ஆனா கறி கரையை பத்தியே நினைச்சிட்டு உட்காந்து கடை கேட்பாங்க, கண்ணு முட்டுக்க முட்டா முழிச்சுன்னு கேட்பாங்க. ஆனா மனசு எங்க தெரியுமா இருக்கும், 9 மணி ஆகப்போகுது இன்னும் முடிக்கலையே, இது 2வது பாயிண்டா 3வது பாயிண்டா, இந்த மனுஷன் பாயிண்டே சொல்லலையே, எப்பயும் பாயிண்ட் பேசுற ஆளாச்சு, இன்னைக்கு எந்த பாயிண்ட்ல இருக்கிறாருன்னே தெரியலையே, இப்படி போனா எப்படி முடிக்கும், இப்படியே நினைச்சிட்டு இருக்கோம். எதை மிஸ் பண்ணிரும், ஜோவேவை மிஸ் பண்ணி. ஏன்னா அதுதான் சாத்தானுக்கு வேணும், அதுதான் பிசாசுக்கு வேணும். ஏன்னா உங்களுக்கு ஜோவே வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நீ முன்னேறிடுவியே. வெளிப்பாடு தான் மனுஷனை வாழ வைக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏன் பிரசங்கம் பண்றோம், ஏன் கத்துன்னு கத்துறோம், ஏன் ராத்திரிலாம் உட்காந்து ரெடி பண்ணிட்டு வரோம், எப்படியாச்சும் உங்களுக்கு வெளிப்பாடு வந்துடணும், எப்படியாச்சும் தேவனுடைய வார்த்தையை கத்துக்கணும். நல்லா கவனிங்களேன், ரட்சிக்கப்படுகிற நிலையில உங்களுக்கு இருந்த அறிவு கொஞ்சம், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு வேதம் வாசிக்க வாசிக்க, பிரசங்கம் கேட்க 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 வேதத்தினுடைய அறிவு வளர 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 வாழ்க்கை மாறுதா மாறலையா? சொல்லுங்க, மாறுதா மாறலையா? என்ன வித்தியாசம்? அப்ப தெரியல, இப்ப தெரிஞ்சிருச்சு. தெரியல, வாழ்க்கை மாறல, தெரிஞ்சிருச்சு, வாழ்க்கை மாறுது. அப்ப என்ன ரகசியம்? தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்போ ஒரு வரம் பெற்ற ஊழியர், அவரெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க, அவருக்கு நமக்கு நான் சாதாரண ஆளுங்க அப்படின்னு சொல்றவருக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவருக்கு ஜோவே வாழ்க்கையை குறித்த வெளிப்பாடு இருக்குது, உனக்கு ஜோவே வாழ்க்கையை குறித்த வெளிப்பாடு இல்லை. அவ்வளோதான் விஷயம். அவர் ஒன்றும் பெரிய ஆளு, நீங்கள் ஒன்றும் சின்ன ஆள்லாம் கிடையவே கிடையாது. They have the revelation, you don't have the revelation. இன்னைக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை நமக்கு தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்சல்யூட், அப்புறம் என்ன சொன்னேன், பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் லைஃப். சொல்லுங்க, அப்சல்யூட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவன் ஜோவே வாழ்க்கையை தருவாராக. அப்படின்னா என்னது? அப்சல்யூட், கம்ப்ளீட், பர்ஃபெக்ட். திரும்ப சொல்லுங்க, கம்ப்ளீட், பர்ஃபெக்ட். எங்களுக்கு தமிழ்ல சொல்லுங்க பாஸ். அப்படின்னா நிறைவான, குறைவில்லாத, பூரண வாழ்வு. சொல்லுங்க, நிறைவான, குறைவில்லாத, பூரண வாழ்வு கர்த்தர் தருவாராக. இது யாருக்கு மாத்திரம்தான்? அதான் ஜோவே யாருக்கு மாத்திரம்தான்? மறுபடியும் பிறந்தவங்களுக்கு மாத்திரம்தான், ஆவியில பிறந்தவங்களுக்கு மாத்திரம்தான். வெறும் மாம்சத்தில் பிறந்தவனுக்கு இது கிடையாது. இதுவரை நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 2 பிறப்பு இருக்குது. ஒன்று என்ன பிறப்பு? இயற்கை பிறப்பு. இன்னொன்று ஆவியின் பிறப்பு. இயற்கையின் பிறப்பு என்ன இருக்குது? பயோஸ் இருக்குது, சுக்கே இருக்குது. ஆவியின் பிறப்பில் என்ன இருக்குது? பயோஸும் இருக்குது, சுக்கேவும் இருக்குது, ஜோவேவும் இருக்குது. இதுதான் இவ்வளவு நேரம் நான் பண்ண பிரசங்கம். சிம்பிளா புரிஞ்சிச்சா? இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேச வேண்டியதாக. இவ்வளவு நேரம் பேசலாம், இது புரிஞ்சிருக்காது. நல்லா புரிஞ்சுதுன்ற ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சரி சார், நீ மறுபிறப்பு 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 நீங்களே, மறுபிறப்பு எப்படி? எனக்கு மறுபிறப்பு பிறந்திருக்கிறீங்க, எப்படி மறுபிறப்பு எனக்கு வேதத்தில் உண்டாகிறது? ஒரு 3 காரியம் நான் சொல்லி நான் முடிக்க போறேன். இப்போதாண்டா பாயிண்ட்டுக்கு வராரு அப்படின்றீங்களா? இல்லை, இது 3ஓட இல்லை, இது இன்னும் போனோம், ஆனால் 3ஓட முடிக்க பார்க்குறேன். சரியா? நம்பர் 1 வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம். யோவான் 1ஆம் அதிகாரம். இதுவரை எனக்கு புரியுது, ஆண்டவர் என் கூட பேசுறாருன்றவங்க அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். எனக்காக சொல்ல வேணாம், உண்மையாக சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13வது வசனம். திரும்ப வாசிப்போமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா, ஆமென். பக்கத்தப்பா சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. கொஞ்சம் 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 பெருமையோட கர்வத்தோட சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அதாச்சு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு அப்பா தான், ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு 2 தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற அல்லது அந்த ஊர்ல இருக்கிற அந்த அப்பா மட்டும்தான். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே தகப்பனாகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். 13ஆம் வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான், சத்தமாக சொல்லுங்க, நான் தேவனாலே பிறந்தவன். சத்தமா சொல்லுங்க, நான் தேவனாலே பிறந்தவன். அல்லேலூயா. இந்த போன வாரம் எங்க அக்கா மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த நார்மலாக ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயத்த சொல்கிறேனே. குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு அப்பா யார் கேட்பாங்க. இந்த குழந்தைக்கு வாங்க தலை ஆடுறாங்க, போயிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் நிறைய பேர். இந்த குழந்தைக்கு உடனே அப்பான்னு சொல்ல, நான் தாங்க அப்பா. அப்படின்னா தெரியுமா அர்த்தம்? ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? அப்பா யாருன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இந்த குழந்தைக்கு உரிமையானவங்க யாரு, அதான அர்த்தம். இருக்குதா இல்லையா? புரியுதுங்களா புரியலையா? உடனே யார் அந்த குழந்தைக்கு அப்பாவோ அவன் உரிமையை சொல்லுவான், நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பா. நான் தான் அப்பான்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? இந்த குழந்தைக்குரிய எல்லாம் நான் தான். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் வெளியில போனேன்னா 1.25 லட்சம் பில்லு கட்டணுமே, அது யார் தான் கட்ட போறா? அவன் தான் சொல்றான். அவங்க அதை தான் கேட்குறாங்க, ஆனால் சுற்றி வலிச்சு கேட்குறாங்க, யார் இதுக்கு? அப்பா. புரியுதா? இப்போ இந்த குழந்தைய வெளியில போகும்போது இதுக்குரிய பில்லெல்லாம் கட்டி ராஜ மரியாதையோட அனுப்பிச்சு வைப்பீங்களே, அதுக்கு நான் பொறுப்பு சார். எஸ் சார். இருக்குதா இல்லையா? அதுதான் அப்பானா அர்த்தம். அப்பானா சும்மா கிடையாது, அப்பானா பொறுப்பு. அப்பானா பொறுப்பு, அப்பானா கவனம். அப்பா பட்டா, கிரீக்ல அப்பா பாட்டா. பாட்டானா சோர்ஸ், சஸ்டைனர், அதோட அர்த்தம் அதெல்லாம். அவர் தான் ஆதாரம், அவர் தான் அதை தாங்குகிறவர், அவர் தான் அதை காப்பாற்றுகிறவர். சோர்ஸ், சஸ்டைனர், ப்ரொடெக்டர். அப்பானா தாங்குகிறவர், அப்பானா பாதுகாக்கிறவர், அப்பானா பராமரிக்கிறவர். நான் தான் அப்பா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவியினால பிறந்தல, உனக்கு நான் தான் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இயற்கையின்படி ஒரு அப்பா இருந்தார். எனக்கு இயற்கையின்படி ஒரு அப்பா இருந்தாரு. 77 வயசுல, அவருக்கு 77 வயசு ஆகும்போது இறந்துட்டாரு. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இப்போ எனக்கு அப்பா இல்லை. ஏன்னா இயற்கையின்படி அப்பாவுக்கு நிறைய லிமிட்டேஷன் இருக்குதுங்க. இயற்கையின்படி அப்பா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னை விட்டு போயிடுவாங்க. இயற்கையின்படி அப்பா எல்லாம் செய்ய முடியாது. இயற்கையின்படி அப்பாவுக்கு எல்லா திறமையும் கிடையாது. புரியுதுங்களா? நிறைய பேர் நினைக்கலாம், நான் குக்கிராமத்தில் இருந்தேன், எங்கள் அப்பா ஒழுங்காக கூட படிக்காதவர், ஆனால் கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றார். இதுதான் நிறைய இயற்கையின் அப்பாவுடைய நிலைமை. அது வேற. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தைரியமா, கர்வமா, பெருமையா சொல்ல முடியும், எனக்கு ஆவியில ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் யாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். He is my source, he is my protector, he is my sustainer. அவர்தான் என் ஆதாரம், அவர்தான் என் பாதுகாப்பு, அவர்தான் என்னை பராமரிக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அப்பாவால பிறந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்பானா அவர்தான் பொறுப்பு. ஆமென். ஆமா. பாருங்க, இப்போ சர்ச்சு முடிஞ்சிட்டு நீங்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சிக்கனோ மட்டனோ மீனோ யார் பொறுப்பு? அப்பாவுக்கு தான் கவலை, என்ன வாங்குறது, கடைசி வாரம், இந்த மாசத்தினுடைய கடைசி வாரம் பாக்கெட்டில் இருக்குதோ இல்லையோ, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதெல்லாம் யாருக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம்? அப்பா மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் புள்ள மைண்டில் மதியானம் எனக்கு லெக் பீஸ் வரும், இதுதான் யார் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம்? புள்ள மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இருக்குதா இல்லையா?
கவலை அப்பாக்கு தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அப்பா, ஆவியினால பிறந்துட்டேன். நீ ஆவியினால பிறந்துட்டேன்னா என்னால பிறந்திருக்கிற நீ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஆவியினால பிறந்தவங்க எல்லாம் சொல்றோம், நான் தேவனாலே பிறந்தவன், நான் தேவனாலே பிறந்தவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனாலே பிறந்தவன்னா அவர் தான் எனக்கு ஆதாரம், அவர் தான் எனக்கு பொறுப்பாளி, அவர் தான் எனக்கு எல்லாம் செய்யணும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஜோவே லைஃப். அவர் நான் தரேன்ப்பா, நீ என்னால பிறந்துட்ட. நம்ம நிறைய என்ன சொல்லுவாங்கல்ல, தருதலையா போயிடுச்சு, என்ன பண்ணிட்டேன், பெத்து தொலைச்சிட்டேன், கட்டி தீத்துடுறேன் சொல்றாங்களா சொல்லலையா? உலகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, அது பாட்டு தருதலையா போகுது, இருந்தாலும் என்னங்க பண்றது, பெத்துட்டேன்ல, அதனால என்ன பண்ணி ஆகணும், செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடுறாங்க சொல்றாங்களா இல்லையா? ஏன்னா அப்பானா பொறுப்பு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அப்பா, ஐ ஆம் யுவர் அப்பா ஃபாதர், ஐ ஆம் யுவர் பட்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தான் உனக்கு சஸ்டெய்னர், நான் தான் உனக்கு ப்ரொவைடர், நான் உனக்கு எல்லாம் செய்யணும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்க அப்பா அவனுடைய பொறுப்பு. இது யாருக்கு தெரியுமா? மறுபடியும் பிறந்தவங்களுக்கு தான். ஆவியில பிறந்தவங்களுக்கு தேவன் அப்பாவாக மாறுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தப்பா சொல்லுங்க, கை கொடுத்து. நீங்க ஆவியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் அப்பாவா மாறுகிறது? சொல்லுங்க, யார் அப்பாவா மாறுகிறது? தேவன், God the Father, God the Father. வானத்தை பூமியை உண்டாக்கினவர் உனக்கு அப்பாவா மாறிடுறாரு. அவர் அப்பாவா மாறிட்டாருன்னா ரைட் டைம்ல வேலை அவர் வாங்கி தருவார், ரைட் காலேஜில் சீட்டு அவர் வாங்கி தருவார், ரைட் டைம்ல கல்யாணம் அவர் பண்ணி வைப்பார், ரைட் டைம்ல சம்பளம் அவர் கொடுப்பாரு, என் பிஸ்னஸை சக்சஸா பண்ண வைக்கிறது அவர் செய்வார். ஏன்னா அவர் எனக்கு அப்பா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். இது வரலன்னா அழுதுட்டு கிடப்போம், முட்டின்னு கிடப்போம், மோதிக்கிட்டு கிடப்போம். ஆனா புரிஞ்சுங்க, நான் ஆவியினால் பிறந்தவன், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். சும்மா சொல்றதில்ல. அதனாலதான் இயேசு ஜெபம் பண்ணும்போது கற்றுக் கொடுத்தாரு, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள். பழைய ஏற்பாட்டில் அது பெரிய பிரச்சனை, அவர் அப்பா கிடையாது. அதனாலதான் இவனுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. எப்படா நீ அவர் அப்பான்ற? அப்பானா அவருக்கு தான் பொறுப்பு. ஏன் சொல்ற, அவர் காட் இல்ல, அவர் ஒன்று ஃபாதர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்பாவுக்கு கடமை அதிகம், அப்பாவுக்கு பொறுப்பு அதிகம். உன்னை குறித்த அத்தனையும் உன் தகப்பன் செய்வார். நீ மறுபடியும் பிறந்தா மாத்திரம் போதும், உன்னை குறித்த அத்தனை பொறுப்பையும் அவர் எடுத்துப்பார். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை தெரிஞ்சவன் கிறிஸ்தவத்தில் சந்தோஷமா வாழ்வான். இன்னைக்கு என்ன சாப்பிடணும், அப்பா பார்த்துப்பாரு. எங்க தங்க போற, அப்பா பார்த்துப்பாரு. எங்க வீடு, அப்பா பார்த்துப்பாரு. இந்த பூமி வாழ்க்கையில நீ வாழ்ந்து முடிக்கிற வரை உனக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லுங்க, யார் பார்த்துப்பா? ஏன்னா நான் ஆவியில பிறந்தவன். விசுவாசிக்கிறீங்க? நான் எதுல பிறந்தவன்? ஆவியில பிறந்த. மாம்சத்துல பிறந்த என்பிபி டேவிட் எங்க அப்பா பேரு. ஆனால் கொஞ்ச நாள் நல்லா தான் வச்சிருந்தாரு. ஆனால் இயற்கை அவரை பிரிச்சிருச்சு. இப்போ எனக்கு அப்பா இல்லை, ஆனால் ஆவியில் பிறந்திருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை பிரிக்கவே முடியாது. அவர் எனக்கு எல்லாம் செய்வார், அவர் எனக்கு எல்லாம் செய்வார். He is my father. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். அப்பா இருக்கிற நமக்கு கவலை இல்லை. அப்ப ஆவியில பிறந்தான்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல, நான் தாண்டா உனக்கு பொறுப்பு, நான் தாமா உனக்கு பொறுப்பு. நீ என்னால பிறந்திருக்கிற, இந்த பூமியில நீ வாழ்ற வர உனக்கு அத்தனை பொறுப்பும் யார் தான்? சொல்லுங்க, அப்பா தான். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க. 12 வயசு மக செத்துட்டாரு. அவளுக்காக அப்பா இயேசுவை தேடி ஓடுறான். ஏன்னா அப்பா அவருடைய கடமை அது. இயேசு கூட்டத்தில் இருக்காரு. இந்த நூற்றுக்கு அதிபதி செஞ்சுரியன், அவன் வந்து லீடர். அவன் இயேசுவை தேடி ஓடுறான். அவன் வேலைக்காரன் அமைச்சிருந்தா போயும், கரெக்டா? வேலைக்காரனை விட்டா நேரம் 100 பேர் அவன் கீழே வேலை செய்கிறாங்க. அவன் வேலைக்காரனை அமைச்சிருந்தா போதும், வேலைக்காரனை விடலை. இவனே ஓடுறான். ஏன்னா வியாதியா படுத்திருக்குது என் பொண்ணு, வியாதியா படுத்திருக்குது என் மக. அவளுக்கு சுகத்துக்கு நான் வேலைக்காரன் அனுப்ப மாட்டேன், நானே ஓடுறேன். இதுதான் அப்பாவோட வேலை. உனக்கு ஒண்ணுனா அவர் தூதர்கள் அனுப்புறதை காட்டலாம், அவரே வந்து வேலை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கான அத்தனை பொறுப்பையும்
உங்கள் தகப்பனே எடுப்பார். ஆமென். அப்போ ஒரு புரிதல் நமக்கு வேணும். The conscious of our fatherhood, நம்முடைய தகப்பனை குறித்த ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் அதுவே நம்மை ஜோவே வாழ்க்கையில் வாழ வைக்கும். நல்லா கவனிங்களேன். கெட்ட குமாரன் அப்பா வீட்டில் இருக்கிற வரை சௌக்கியமாக இருந்தான். கரெக்டா? சாப்பாட்டுக்கு குறை இல்லை, ட்ரெஸ்ஸுக்கு குறை இல்லை, காசுக்கு குறை இல்லை, சந்தோஷத்துக்கு குறை இல்லை. அப்பா கிட்ட இருக்கிற வரை அவனுக்கு ஒரு குறைவுமே இல்லை. ஆனால் எப்போ அப்பாவை விட்டு போனானோ எல்லாம் போயிருச்சு. காசு போயிருச்சு, அவனுடைய ஆஸ்தி, ஆடம்பரம், நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் போல, கவனிச்சிங்க, அப்பா என்கிற உறவு மட்டும் போவே இல்லை. கரெக்டா? காசு போயிருச்சு, நண்பர்கள் போயிட்டாங்க, எல்லாம் போயிருச்சு. ஆனால் அப்பான்ற உறவு அவனை விட்டு அவன் தூரம் போயிட்டான். ஆனால் ஒரு அப்பா எனக்கு இருக்கிறார் என்கிற ஒரு ஞாபகம் வந்த உடனே போனதெல்லாம் திரும்பி வந்துருச்சு. புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அறிவு வந்த உடனே அவனை விட்டு போனது எல்லாம் அவனுக்கு திரும்ப, அப்பா வேணான்னு போனா எல்லாம் போயிடுச்சு. ஆனா எப்ப எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்ற ஒரு உணர்வு வந்ததோ உடனே எழுந்து வந்துட்டான். ஏன்னா எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கே நிறைய இருக்குது. வந்த உடனே, அப்பா கிட்ட வந்த உடனே இழந்த அத்தனையும் அவன் தகப்பன் அவனுக்கு திரும்ப தந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கான்ஷியஸ் ஆஃப் ஹூ இஸ் யுவர் ஃபாதர், உன் தகப்பன் யார் என்கிற ஒரு உணர்வே உனக்கும் எனக்கும் ஜோவே வாழ்க்கையை தரும். அல்லேலூயா. வர்ஷிப் நேரத்தில் ஒரு கதை சொன்னார்ல, விமானத்தில் ஒரு சின்ன குழந்தை போச்சு, விமானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்தாங்க. ஆனால் அந்த பாப்பா, சின்ன குழந்தை பயப்படல. ஏன் பாப்பா பயப்படலன்னா சொல்லிச்சான், இந்த விமானத்தை ஓட்டுறவரே யார் தான்? அப்பா கையில் ஸ்டேரிங் இருக்குதுன்ற ஒரு உணர்வு இருந்தா பயம் இல்லை. உங்கள் வாழ்க்கையின் சுக்கான் அப்பா கையில் இருக்குது, மறந்துடாதீங்க. உங்கள் பிஸ்னஸோடைய ஸ்டேரிங் உங்கள் அப்பா கையில் இருக்குது, மறந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்கள் அப்பா கையில் இருக்குது, மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையே உங்கள் அப்பா கையில் தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் அதுக்கு பொறுப்பு. நம்ம பிறந்த உடனே, ஆவியில் பிறந்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. டேனியலை பார்த்து சொல்லிட்டார், இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. லோகு பார்த்து சொல்லிட்டார், இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. யுவராஜை பார்த்து சொல்லிட்டாரு, பிரதரை பார்த்து சொல்லிட்டார், இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. நான் தான் அப்பான்னு சொன்னால் வார்த்தையில் சொல்கிறது இல்லை, அத்தனையும் அவர் தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, எனக்கு அவர் தான் அப்பா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, படுத்துறங்கி மகிழுடனே ஏனெனில் கர்த்தர் என்னை, அது நான் நிம்மதியா தூங்குவேன். எனக்கு கொசு கடிக்காம பார்க்கறது எங்க அப்பா வேலை. எனக்கு காத்து வீச வேண்டியது எங்க அப்பா வேலை. என் பிரச்சனையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது எங்க அப்பா வேலை. நான் செய்யறது படுத்துறங்கி உடனே தீருப்பேன், ஏனெனில் கர்த்தர் என்னை அது காக்கின்றி. அப்புறம் இல்லையே பலகம் இல்லை, ஆமா, கர்த்தர் என்னை தாங்குகிறீர். கரெக்டாக தான் பாடுங்களா, சத்தமாக தான். தள்ளாட விடமா, சேர்ந்து சொல்லுங்க. கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கர்த்தர் என்னை தாங்குகிறீர், தள்ளாட விடமாட்டி. சேர்ந்து தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அவர் அப்பா இருக்கிறதுனால, அவர் தந்தையா இருக்கிறதுனால உன் தலை நிமிர அவர் செய்வார். அல்லேலூயா. ஆவியில பிறந்தவங்களுக்கு தான் இந்த அவர் அப்பான்ற ஒரு ஜோவே வாழ்க்கை. அவர் அப்பாவா இருந்தா அவருக்கு பொறுப்பு, எல்லாம் அவர் செஞ்சிருவாரு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு என் சேஷ்ட குமாரன். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என் பிள்ளை,
அப்படின்னு சொன்னாரா? அப்படி சொன்னதுனால 40 வருஷம் அவன் தருதலையா இருந்தாலும் அவனுக்கு சோறு போட்டவர் ஆண்டவர். கரெக்டா? யாக்கோபுடைய பிள்ளைங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க. வனாந்தரத்தில் வருதுங்க, ஒன்றும் உருப்படி கிடையாது, ஆண்டவர் பேச்சை கேட்கல, ஆண்டவருக்கு முறுமுறுப்பு. ஆனாலும் என் பிள்ளை இதுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு மேகஸ்தம்பத்தை கொடுப்பேன், சாப்பாட்டை கொடுப்பேன், கேட்டால் காடையை கொடுப்பேன், அப்பப்போ உதயம் போடுவேன், இதுங்களுக்கு புத்தி வரத்துக்கு செய்வேன். ஆனால் இதுங்களை நடத்த வேண்டியது என் கடமை. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அவர் தகப்பன் என்கிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரட்டும். ஆவியினால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. யாரால பிறந்தவங்க? தேவனால் பிறந்தவர்கள். நல்லா சொல்லுங்களேன். முதல் பிறப்புல பிறந்தனா சாதாரணமானவன். ஆனா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முதல் பிறப்புல நான் யாரு? ஆமா, டேனியல்னு ஒருத்தன் பிறந்தான் 49 வருஷத்துக்கு முன்னால. அவன் சாதாரணமானவன். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னால ஆவியில பிறந்தான், அவன் அசாதாரணமானவன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்ல முடியும், நீங்க பிறக்கும் பொழுது சாதாரணமானவங்க, ஆனா நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது அசாதாரணமானவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்க நேச்சுரலா பிறக்கும் பொழுது சாதாரணவங்க, நீங்க ஆவியில பிறக்கும் பொழுது அசாதாரணமானவர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆவியில பிறந்திருந்தீங்கன்னா நீங்க அசாதாரணமானவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. பெர்ஃபெக்ட் லைஃப் வாழ உங்களுக்கு தகுதி உண்டு. அப்சல்யூட் லைஃப், கம்ப்ளீட் லைஃப். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வெளிப்பாடா உங்க மைண்ட்ல சிங்க் ஆகட்டும். இன்னைக்கு சிங்க் ஆகட்டும், சிங்க் ஆகட்டும். எனக்கு பயோஸ் மாத்திரம் இல்ல, எனக்கு சுக்கே மாத்திரம் இல்ல, எனக்கு ஜோவேவும் உண்டு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பயோஸ் மாத்திரம் இல்ல, சுக்கே மாத்திரம் இல்ல, ஜோவேவும் உண்டு. ஜீவன் ஜீவன் சொல்றேன்ல, சும்மா எனக்கு சாதாரண ஜீவன் இல்ல, மனோ தத்துவத்தில் ஜீவன் இல்ல, பரிபூரண ஜீவன், அதான் ஜோவே. அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம். மறுபடி பிறக்கிறது என்னது? யோவான் 3ஆம் அதிகாரம் 3 6 வசனத்தில் நம்ம இதில் 6ஆம் வசனம் வாசிப்போமா? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியினால் இருக்கும். முதல்ல மறுபடி பிறப்புனா நம்பர் 1 தேவனால பிறப்பது, நம்பர் 2 ஆவியில பிறப்பது. திருத்துவத்தை பார்க்க முடியுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. நான் முடிச்சிடறேன், இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்ப பாருங்க, மறுபடியும் பிறந்தவங்களை பத்தி சொல்றாருங்க. பேதுரு சொல்றாரு, நீ அழிவுள்ள வித்தினாலே அல்ல. 1 பேதுரு 1:23 318ஆம் பக்கம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்படின்னா மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. இதனால பிறந்திருக்கிறியா? அழிவில்லாத தேவ வசனத்தினால பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, அழிவில்லாத தேவ வசனத்தினால பிறந்திருக்கிறேன். அப்ப மறுபிறப்பு அதுல 3 அடங்கி இருக்கு. திருத்துவ தேவனுடைய காரியம் இது. மறுபிறப்புல யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படி தேவனாலே பிறந்தவன். சரியா? அடுத்தது யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படி ஆவியினாலே பிறந்தவன். 1 பேதுரு 1:23 படி வசனத்தினாலே பிறந்தவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மறுபிறப்புல என்ன நடக்குது? இந்த 3 நடக்குது. என்னது? நான் மறுபிறப்பு அடையும் பொழுது தேவனாலே பிறக்கிறேன், நம்பர் 2 ஆவியினாலே பிறக்கிறேன், நம்பர் 3 வசனத்தினாலே பிறக்கிறேன். பிதா, பரிசுத்தாவி, குமாரனாகி. வார்த்தை தான் குமாரன், இயேசு கிறிஸ்து. கரெக்டா? அப்ப மறுபிறப்பு திருத்துவ தேவனால் நடக்கிறது. எப்படி மறுபிறப்பு? சொல்லுங்க. தேவனாலே, ஆவியினாலே, வசனத்தினாலே. சொல்லுங்க, எப்படி மறுபிறப்பு? தேவனாலே, ஆவியினாலே, வசனத்தினாலே. மறுபடியும் பிறந்தவங்கள ஒரு அழில சொல்லுங்க பார்ப்போம். சரி, நான் எப்ப மறுபடியும் பிறக்கிறேன்? மறுபடியும் பிறந்த அனுபவம் எப்ப வரும்? ஆஃப்டர் பேப்டிசம். சரி, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதுலயே போராட்டம் இருக்குது. சரியா?
பைபிள் என்ன சொல்லுது, அந்த பாஸ்ட் என்ன சொன்னார், இந்த பாஸ்ட் என்ன சொன்னாருன்னு பார்க்க வேணாம். நிறைய பேர் நிறைய சொந்த அனுபவங்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியதை தேவன் என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்றேன், வேகமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள். எல்லாரும் இதெல்லாம் முக்கியமான வசனம், நீங்க எழுதுங்க, திரும்ப 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 வாசிங்க. இதுதான் நம்ம மறுபடியும் பிறந்தோன்றதுக்கு அர்த்தமே இதுதான். சரியா? எப்ப மறுபிறப்பு நடக்குதுன்றதை புரிஞ்சுப்பீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 15 1-4 சேர்ந்து வாசிப்போம். 241 பக்கம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்ட போது அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் இந்த ரட்சிக்கப்படுவீர்கள். தான் மறுபிறப்பு, சால்வேஷன், சொட்டீரியா, மறுபடியும் பிறகுறீங்க. என்ன அது பாருங்க, உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும். மறுபிறப்புக்கு காரணம் என்ன, எது பிரதானமா ஒப்புவித்தது என்ன, முக்கியமான சொல்ல கிறிஸ்துவான. சேர்ந்து வாசிங்க, தான் முக்கியம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இதை நம்பணும். அல்லேலூயா. எப்ப மறுபிறப்பு நடக்குது, எப்ப மறுபிறப்பு நடக்குது, இயேசு என் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்பதை நான் நம்பி அறிக்கை செய்யும் பொழுது மறுபிறப்பு நடக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நேச்சுரல் பர்த்துக்கு டைம் டியூரேஷன் இருக்குது. இயற்கை பிறப்புக்கு 9 மாசம். கரெக்டா? நம்ம ஆளுங்க 10 மாசம் 10 மாசம்னுவாங்க. ஆனால் 10 மாசம் அது கப்சா. மெடிக்கலி எத்தனை மாசம் தான்? நேச்சுரல் பர்த்துக்கு எத்தனை மாசம்? 9 மாசம். அது யார் ஆரம்பிச்சு விட்டான்னு தெரியல. 10 மாசம், உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றேன் அப்படியே கதை விட்டுனுங்கிறாங்க. அவங்க சுமந்தது அதுலேயும் 1 மாசம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. 9 மாசம் தான் கணக்கு. அவர் ரவுண்டாக வரட்டேனா? சரி, ரைட்டு. இப்போ நேச்சுரல் பர்த்துக்கு டைம் டியூரேஷன் இருக்குது. 9 மாதம். 7 மாதத்தில் பிறந்தா அது குறப்பிறப்புன்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு டைம் டியூரேஷனு இருக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கு டைம் டியூரேஷன்லாம் கிடையாது. அப்பவே சொல்லுங்க, எப்பவே இயேசு என் பாவங்களுக்காக மரித்து என் பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு என் பாவங்களுக்காக உயிர் தெழுந்தார் அப்படின்னு நான் நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்குது? எனக்குள்ள சொன்ன என்ன நடக்குது? மறுபிறப்பு, ரட்சிப்பு, சொட்டீரியா, மீட்பு உண்டாகிறது. விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதை எப்படி ரட்சிப்பு வருது? எப்ப கெட்டு போக மாட்டான்? எப்ப சொட்டீரியா வருது? எப்ப மறுபிறப்பு? இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது. அல்லேலூயா. என்ன நம்பணும்? இயேசு என் பாவங்களுக்காக மரித்து என் பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு என் பாவங்களுக்காக 3ஆம் நாள் உயிர் எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் நம்பும் பொழுது என்ன வருது? மறுபிறப்பு உடனே. சொல்லுங்க, உடனே, இன்ஸ்டன்ட். நேச்சுரல் பர்த்துக்கு 9 மாசம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கு அப்பவே விசுவாசிக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, ரோமர் இந்த 3 வசனமும் நம்ம சேர்த்தாதான். ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துங்க. 218வது பக்கம். ரோமர் 10, 8, 9, 10 சேர்ந்து வாசிப்போமா? ரெடி. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எந்த வார்த்தை நம்ம வாசிக்க போறோம்? சொல்லுங்க. ரட்சிப்புக்கு நல்ல திரும்பி என்ன பாருங்க. மறுபிறப்புக்கு வாயும் இருதயமும் முக்கியம். சொல்லுங்க, மறுபிறப்புக்கு என்னது? வாயும் இருதயமும் முக்கியம். இதான் இந்த வார்த்தை. என்னவா இந்த வார்த்தை?
உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு, மறுபிரிப்பு நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இருதயத்தில் விசுவாசிச்சு வாயினால அறிக்கை செய்த அந்த நேரத்திலேயே என்ன ஆகிற? எவ்வளோ பேர் கல்யாணத்துக்காக எடுக்கிறான், கல்லறைக்காக எடுக்கிறான். எங்கள் அப்பா கிறிஸ்தவர், எங்கள் அம்மா கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்தவன், ஞானசனம் எடுக்கிறேன்னு எடுக்கிறான். கிறிஸ்தவ வீட்டில் வளர்ந்தவங்க. நான் அது இல்லை ரட்சிப்பு, அது இல்லை மறுபிறப்பு. மறுபிறப்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக அவர் உயிர் தெழுந்தார். இப்பொழுது பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக என்னை மீண்டும் அவரோடு கூட எடுத்து செல்ல அவர் வரப்போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையை இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன். இப்படி பண்ணவங்க நீங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. மணி கட்டினவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், தண்ணி தெளிச்சு விட்டவன்லாம் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. இதனுடைய அடுத்த விளைவு, இந்த ரட்சிப்பை வெளிப்படையாய் சொல்லுவது ஞானஸ்தானம். தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய அறிக்கையை உலகத்துக்கு முன்னால, சபை மக்களுக்கு முன்னால, சாத்தானுக்கு முன்னால, பரலோகத்துக்கு முன்னால வெளிப்படையாய் பிரகடனப்படுத்துவது தான் என்னது? ஞானஸ்தானம். அதுவும் அடுத்தது முக்கியமான ஒரு சடங்கு. இது புரிஞ்சு செஞ்சா அது ஆசீர்வாதம். இது புரியலனா அது வெறும் குளியல், வெறும் முழுங்கி வர்றது. எத்தனை முறை முழுங்கினாலும் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. எத்தனை முறை முழுங்கினாலும் ரட்சிப்புன்றது ஒன்று நடக்கவே நடக்காது. ஜோவே லைஃப் கிடைக்கவே கிடைக்காது. ரட்சிக்கப்படும் பொழுது, நான் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணும் பொழுது 3 காரியம் நடக்குது. பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்போ அதை சொல்லிடுறேன். நம்பர் 1, என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்பர் 2, நான் நீதிமானாய் மாறுகிறேன். நம்பர் 3, ஜோவே வாழ்க்கை கிடைக்கிறது. சொல்லுங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. எப்போ ஜோவே வாழ்க்கை கிடைக்கும்? இப்பதான் கிடைக்கும். இருக்கிறத அப்படியே கண்களை மூடலாமா? நல்ல அடை கரம் உயர்த்தி, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, படுத்துறங்கி உடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ, படுத்துறங்கி மகிழ்வுடனே, ஏனெனில் அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே,